ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து உமன்ஸ் டே வரதுனால நிறைய ப்ளவுஸ் ஆர்டருமே வந்திருக்கும். வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டேங்க, நான் எப்படி தைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிறபடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் டைமில் வந்து உங்களால் ப்ளவுஸையுமே கொடுக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, கிராஸ் கட்டிங் போடுங்கக்கா, நீங்கள் நேர் கட்டிங் நிறைய போட்டிருக்கீங்க, கிராஸ் கட்டிங் வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த இதில் வந்து கிராஸ் கட்டிங்கும் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து உமன்ஸ் டேக்காக எத்தனை ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து செட் சாரீ அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து 5 சாரீ கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் வந்து 3 சாரீ, ஒருத்தங்க 4 சாரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து என்கிட்ட 34 ப்ளவுஸ் கிட்ட இருக்கு. இந்த 34 ப்ளவுஸுமே நான் வந்து இன்னும் 2 நாளில், அதாவது உமன்ஸ் டே வர்றதுக்கு முந்தின நாள் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நேற்று அதனால தான் வீடியோ போடல. நேற்று வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து லைனிங் எதுவுமே இல்லை. ஏன்னா சேம் சாரீங்கும் போது நான் வந்து ஒரு கலரில் வந்து லைனிங் எப்போவுமே 2 மீட்டர் வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா. இது வந்து ஒரு சாரிலேயே 5 சாரீ வரும்போது ஒரே கலரில், அப்போ 5 சாரீக்கு என்கிட்ட லைனிங் இல்லை. அதனால் லைனிங்கு டிசைன் கேட்டிருந்தாங்க, அதோட லேஸ் இல்லை. அப்புறம் நூலுமே சில கலர் வந்து நம்மகிட்ட இல்லை. அதனால அதை வந்து நேற்று வாங்குறதுக்காக போயிருந்தேன். அதனால தான் வீடியோவும் போடல. வந்துட்டு நேரத்தை தைக்க வேண்டிய ப்ளவுஸும் தைக்க வேண்டியிருந்துச்சு. அதனால டைமும் இல்லை வீடியோ போடுறதுக்கு, அதனால தான் போட முடியல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பல்காக ஆர்டர் எடுக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது லைனிங் எல்லாம் இருக்கா, நம்ம வந்து லேஸ் எல்லாம் வச்சுருக்கோமா, இல்லை பேட்ச் ஒர்க் எதுவும் கேட்டிருக்காங்களா, எல்லாமே வந்து கரெக்டாக டைரியில் நோட் பண்ணி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அவங்க லைனிங் கொடுத்தாங்களா, நம்ம லைனிங் எடுத்தோமா, ஒரு சில ப்ளவுஸ்க்கு அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதுக்கு நம்மளை எடுக்க சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக வந்து நோட் பண்ணி எடுக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்க முடியும். இப்படி மொத்தமாக ஆர்டர் வரும்போது நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கரெக்டாக எழுதி வைங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, இந்த ப்ளவுஸில் மட்டும் இதை ஆல்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணி எழுதி வைங்க. இவ்வளோதான் ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் அப்படிங்கிறதையுமே முதல்ல சொல்லிடுங்க. அப்போனா தான் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த செச்சரில் வந்து ஒரு சில பேர் வந்து முன்னாடியே காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அக்கா தச்சு வச்சிருங்க, நான் முந்தின நாள் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து தச்சதுக்கப்புறம் காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் அவசரமாக வரும்போது அமௌண்ட் தர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க கொடுக்கும்போதே வாங்கிட்டா நல்லது. ஒரு சிலர் வந்து தச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அந்த அமௌண்ட் வந்து செலவாயிட்டு அப்படின்னா உங்ககிட்ட கடன் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் நான் இன்னைக்கு தைக்கணும், இது இத்தனை இன்னைக்கு தைக்கணும் அப்படின்னு. ஏன்னா பல்காக ஆர்டர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எதை முதல்ல தைக்கிறது, எதை 2வது தைக்கிறதுன்னு யோசிப்போம். அதனால் எது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முதல்ல முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சோம்னா அது கொஞ்சம் டைம் கிடைக்கும். நார்மல் ப்ளவுஸை விட்டுட்டு நம்ம வந்து டிசைனுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து தைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே வந்து நார்மலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எல்லாம் முதல்ல முடிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வரும்போது நான் ஒரு ப்ளவுஸ் தான் தைப்பேன், 2 ப்ளவுஸ் தான் தைப்பேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5, 6 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் கையில் வாங்கின ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே தைப்பேன். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷத்துக்கு தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு 1 ஹவர் எடுக்கீங்க அப்படின்னா 4 ப்ளவுஸ்க்கு 4 மணி நேரம் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அந்த டைமிங் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத யோசிக்கணும். இதே நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும், நம்மளால் தைக்க முடியும். அதனால் உங்கள் டைமை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்குமே வந்து உமன்ஸ் டேக்காக ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். எனக்கு வந்து உமன்ஸ் டேக்காக ஆர்டர் வந்திருக்கு. அதையுமே அதுக்கு தேவையான எல்லா விஷயமே நான் வாங்கி வச்சுட்டேன். இப்போ வந்து தைக்கிறது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்றுக்கா கடையில் போய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். மொத்தமாக எல்லாமே வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி தான் வந்து மொத்தமாக ஆர்டர் வந்தால் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன்ல, இது பேக் வரைக்கும் நம்ம நார்மலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை தான் வந்து கிராஸாக வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதை வைக்கணும். நான் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். 5.5 இன்ச் இருக்குது. நான் அந்த இடத்துல வைக்கும்போது அந்த கட்டிங் வந்து
அந்த ஆம்கோல் கிட்ட வந்து அந்த ஃப்ரண்ட்ல நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து கட் ஆகக்கூடாது. அதனால செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன். அதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க மார்க் பண்ணிடலாம். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான். நீங்க அது அதே மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து திரும்ப நம்ம எப்பவும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட் 3 டாட் பிடிக்கிற இடம் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுலேயுமே மார்க் பண்ணணும். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா முன்னாடியே வந்து நீங்க மார்க் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலயுமே வந்து நம்ம எவ்வளவு அளவு இருக்கோ அதுல இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இதுக்கப்புறமா சென்டர் வந்து ரொம்ப இழுத்து பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கிராஸ் பஸ் அப்படின்னால இழுக்க இழுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஓரளவுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து மார்க் பண்ணுங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து இழுவை கொடுக்கும். அதனால அதுக்கு தக்கன நீங்க வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3வது டாட் வந்து நம்ம வந்து 3வது சைடு பிடிக்கும் போதுமே அதுல இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படிதான் வந்து நான் வழக்கமா வந்து கட் பண்றது. இது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வந்து நார்மலா கட் பண்ணிட்டு அந்த பேப்பரை எடுத்து இப்படி கிராஸா வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே ஈஸியா இருக்கும். முன்னாடி வந்து நான் அப்படிதான் கட் பண்ணுவேன். இப்போ வந்து பழகிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்றேன். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நார்மலா ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டு அந்த பிளவுஸை அந்த பேப்பர் எடுத்து அப்படியே இதை கிராஸ்ல வச்சு நீங்க கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நான் கிராஸ் கட்டிங் பண்ணுவேன். நீங்க எந்த மாதிரி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எப்பவுமே வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னா நமக்கு எப்போ பிளவுஸ் வரும், எப்போ ஆர்டர் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நீங்க எப்பவுமே வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா நான் தச்சிருவேனா இல்லையான்னு தெரிலக்கா, எனக்கு பயமா இருக்கு, ஒரு 4 பிளவுஸ் சேர்ந்தாப்புல கொடுக்காங்க, எனக்கு எப்படி கட் பண்ணுவேன் எப்படி தைப்பேனே தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பல்கா ஆர்டர் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். நம்மளை அறியாமையே வந்து நம்ம ஸ்பீடாக தைக்க ஆரம்பிப்போம். நிறைய பேர் வந்து இப்போ 1 hour நான் தைக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்றவங்க கூட 5-6 பிளவுஸ் இருக்கு இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அவசரமா தைக்கும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமா தச்சிருவோம். அதே மாதிரி பல்கா உங்களுக்கு ஆர்டர் இருக்கு, இன்னைக்கு வந்து நான் 6 பிளவுஸ் 5 பிளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வீட்டு வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா கடகடன்னு முடிச்சிருங்க. அன்னைக்கு வந்து வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா உட்காந்து தைக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து தைக்க முடியும். அதனால இந்த மாதிரி பல்க் ஆர்டர் இருக்கும்போது முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, எனக்கு இத்தனை பிளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வந்து வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வீட்டுல இருக்கவங்ககிட்டயும் ஹெல்ப் வாங்கிக்கோங்க. ஒரு யாருமே வந்து உங்களுக்காக வந்து இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ தை அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்து வாய் விட்டு கேட்டாதான் நமக்கு வேலை நடக்கும். ஒரு சில பேர் வந்து சரி வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தானா வந்து நான் பாத்துக்கிறேன் இதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டுல என்னன்னா நீங்க என்ன பண்ணாலும் நம்ம தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். உங்க வீட்லயுமே எப்படி அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு வேலை செய்யறது வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு தேவையான டைம் வந்து நம்ம ஒதுக்குற அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம சூழ்நிலை வந்து உருவாகணும். அப்படின்னா நம்ம தான் அதுக்கு வந்து தயாரா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆர்டர் வரும்போது என்னன்னா பகல் பொழுதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. பகல்ல ஃபோன் பார்க்கறது, ஃபோன் பேசுறது, அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் குறைச்சிட்டு நம்ம வேலையை வந்து கடகடன்னு முடிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து சொன்ன நேரத்தில் நம்மளால ப்ளவுஸ் கொடுக்க முடியும். கஸ்டமர் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற போது தான் நீங்க தச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையிலே வந்து பெரிய மைனஸா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர் வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம தச்சு வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எமர்ஜென்சிங்கிறது வேற. இந்த மாதிரி டயத்துல வந்து நீங்க அவங்க வர்ற வரைக்கும் தைக்காம இருக்கக்கூடாது. அதனால முதல்ல வந்து அதுக்கு எப்படி எப்படி நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம என்னைக்கு எத்தனை பிளவுஸ் தைச்சா முடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. எப்பவுமே ஒரு பிளான் பண்ணி நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையில எந்த பிரச்சனையுமே வராது. அதனால நீங்க வந்து காலையிலே வந்து ஒரு சீக்கிரம் நிறைய பிளவுஸ் இருக்கு அப்படின்னா சீக்கிரமா உட்கார்ற வழியை பாருங்க. அப்படின்னாதான் உங்களால வந்து தைக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையத்தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.